நீங்க கோவிந்தன் அரெஸ்ட் பண்ணதுல இருந்தே எங்க அண்ணன் கோவிந்தன் அரெஸ்ட் பண்ணிட்டானேன்னு ஒரே புலம்பிட்டே இருக்காரு. Really? எங்க அண்ணன் இருக்கானே ஒரு சரியான பயந்தாங்கோலி போலீஸ். நோ, நான் பயப்படுறதெல்லாம் உனக்காக. நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆணைவ மாதிரி ஆயிடுவேன். என்ன மாதிரியா? அது என்ன? ஒரு நிமிஷம். ஈஸ்வரமூர்த்தியா? சார், நான் இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பேசுறேன் சார். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் என்னாச்சு? சார், இந்த கோவிந்தா யாரையாக்கா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் சார். நைட்டோட நைட்டா ஸ்டேஷனை அடிச்சு உடச்சு என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்றான் சார். சார், நீங்க கிளம்பி வாங்க சார். ஓகே ஓகே ஓகே, நான் இமீடியட்டாக வரேன். எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, அஜி சார். ஈஸ்வரமூர்த்தியா? சார், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கான்ஸ்டபிள் சந்திரன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். ஏன் அங்கே என்ன சார்? நம்ம விட்னஸை குணப்படுறதுக்கு கும்பலாக வந்திருக்காங்க சார். வாட்? வெங்கடேஷ் அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. என்னையாச்சு உங்களுக்கெல்லாம்? சார், அவங்க 10 பேருக்கு மேலே இருக்காங்க சார். 30% சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே, நான் வரேன், இமீடியட்டாக வரேன். கோவிந்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு ரத்னவேல் ஃபோன் பண்ணா. நீ உடனே ஸ்டேஷனுக்கு போ. அங்க எதுவும் ப்ராப்ளம்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அடிஷனல் ஃபோர்ஸஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல்ல விட்னஸ்க்கு ஏதோ ப்ராப்ளமா? ஐ ஹேவ் டு கோ தேர் அண்ட் செக் இட் அப். ஆல்ரைட், டேக் கேர். ஒன் மோர் திங், உன் பைக் சாவியதா? நான் சீக்கிரம் போகணும். நீ என் கார் எடுத்துக்க. ஏய், பார்த்து. டோன்ட் வரி அபவுட் யூ, டேக். ஏய், கிழவனை ஒளிச்சு வச்சிருக்கேன், இவன் தான்டா. அப்படிங்களா? யார் என்ன இங்கே கொண்டு வந்து போட்டது? ஒரே இருட்டா இருக்கே. எனக்கு பயமா. கிளம்ப இந்த ரூம்ல தான் இருக்கான். அவங்க யாரதானா பாரு. வண்டி வந்து ஏசி வரான் சார். நீங்க போங்க. நீங்களே யாரு? என்ன பண்ண போறீங்க? என்னடா பண்ண போறீங்க? போலீஸ்! காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோவிந்த மாட்டிருந்த என் கதையை முடிஞ்சிருக்கண்டா. உங்களால திருடனத்தான் ஒழுங்கா பிடிக்க முடியல. உங்க போலீஸ் சரியா அடையாளம் காட்ட மாட்டீங்களா? ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. அந்த ஏசி வந்துருவான். ஓடுங்கடா டேய். எங்கே இப்படி ஸ்டேஷன்? ஈஸ்வரமூர்த்தி. யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க சார். பாவம் சார். நமக்கே வண்டி அடியா சீக்கிரம் இடியா. Damn it. மாதவா, மாதவா, உனக்கு ஒண்ணு இல்ல, வா ஹாஸ்பிட்டல் போலாம். நீ நினைச்சு கோவிந்தனோ ஆளுங்களோ இப்படி பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஆளுங்களே நம்ம வண்டியில வந்து இப்படி செஞ்சுட்டாங்கடா. டியூட்டியில் செத்தாலாம் யாரும் பரிதாபப்படாத ஒரே தொழில் இந்த போலீஸ் தொழில் தான்டா. என் தங்கச்சி மாதவா, மாதவா,
எப்போ ஃபோன் பண்ண இப்போ வரீங்க? இவங்க ஆளுங்க கிட்ட இருந்து எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திக்கணும்னு நான் தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல வேலை, அவர் கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்டாரு. இல்ல சார், எந்த சாட்சியம் இல்லாததால நீங்க கோவிந்தனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீ குற்றவாளி இல்லைன்னு மேலிட முடிவு பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. போய் மேட்ச் ஆரம்பி. நீ ஈசான் மலைக்கு போ. நீங்க வழக்கம் போல அம்பேர் பண்ணுங்க. குடிச்சிட்டு போன போலீஸ் ஸ்ட்ராங்கா தானே இருந்தாங்க, எப்படி விட்டாங்க? எங்க அவன் இன்ஸ்பெக்டர்? ஆமா சார். எப்போ? இப்பதான் சார். சார், கோவிந்தனை ஏன் வெளியே விட்ட? கோவிந்தனை ஏன்டா வெளியே விட்ட? சார் என்ன சார் நீங்க? ஆமா சார், நான் தான் வெளியே விட்டேன். இப்ப என்னங்கிறீங்க? சும்மா விடல சார். ஒரே ஒரு ராத்திரி அவனை வெளியே விட்டு உள்ள வர வச்சதுக்கு என் பொண்டாட்டிக்கு 20 பவுன் நகையும் எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தான். ஏன் சார் கிடைக்குமா? ஒரு போலீஸ்காரனா இருந்து இன்னொரு போலீஸ்காரன் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சார் என்ன சார் போலீஸ்? என்ன போலீஸ்? இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? 5.7 இருந்த ஹைட்டை 5.9 இன்ச்சு தூக்கி காட்ட 2 லட்சம். 37 இருந்த இடுப்பை 34 3 இன்ச்சு சுருக்கி காட்ட 3 லட்சம். 40 இருந்த என் செஸ்ட 44 4 இன்ச்சு விரிச்சு காட்ட 4 லட்சம். இப்படி இன்ச்சு இன்ச்சுக்கு லட்சமா லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் சார். அதை எப்ப சார் சம்பாதிக்கிறது? சார், உங்களை மாதிரி படிச்சு பர்ஃபெக்டா போலீஸ் வேலைக்கு வந்தவங்க தான் என்ன மாதிரி ஆளுங்களை குறை சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன சார், வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். இப்படிதான் சம்பாதிக்க முடியும் சார். நீங்க எதையாவது மாத்தணும்னு நினைச்சா இந்த சேர்றதுக்கு காசு வாங்குறானுங்க பாருங்க, கம்நாட்டிங்க, அவனுங்களை மாற சொல்லுங்க. சேர்ந்தவனுங்களை கேள்வி கேட்காதீங்க. வாங்க சார், போய் வேலையை பாருங்க சார். போலாமா? உங்க முன் கோபத்தால டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 4 பேரை சுட்டு கொண்டுட்டீங்களே. செத்து போன அந்த இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள் உயிரோட இருந்திருந்தா இந்த கோவிந்த வெளியே வந்திருக்கவே முடியாது. இருந்த எல்லா சாட்சியும் அந்த ஏசியா கொண்டுட்டு ஐயாவை ஜாலியா வெளியே விட்டுட்டான் முட்டாள். தப்பு பண்ண போலீஸ்காரனை தண்டிக்க நீங்க புத்திசாலித்தனமா இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால 3 கான்ஸ்டபிள்களையும் உங்க துப்பாக்கியால இன்ஸ்பெக்டரையும் சுட்டு கொண்டுட்டீங்க. பிரில்லியன்ட். ஆனா நீங்க சுட்ட இன்ஸ்பெக்டர் டியூட்டில இருந்திருக்காரு. Pending the department inquiry, I'm suspending you for 6 months. அவுட் ஆனது நான் இல்லடா, அந்த ஏசி. இந்த கிரிக்கெட் கோவிந்தனை யாரும் அவுட் பண்ண முடியாது. நீ பந்தா போடு. போடுறேன் சார், இவங்களை நானே போடுறேன். எனிவே, thank you so much for suspending me, sir. இந்த காக்கி சட்டை என் உடம்புல இருக்கிற வரைக்கும் என்னால சுதந்திரமா செயல்பட முடியாது. 6 மாசம் போதும். இந்த யூனிஃபார்மை நான் திரும்ப மாற்றத்துக்குள்ள இந்த சிட்டில நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ், மர்டரர்ஸ் இல்லைங்கிற செய்தி உங்களுக்கு வரும். ஓகே ஈஸ்வரமூர்த்தி, தம்பா மர்டருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. The law believes you. I know. Good day, sir.